ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமோ நமக. இவ்வளவு நேரம் பிரபஞ்சத்துக்கு ஆற்றிய உரை. இங்க அமர்ந்தவங்களும் அதோட சாரல்ல நனைஞ்சி மகிழ்ஞ்சிருக்கீங்க. இது பெருமலை, பேரானந்த மலை. யுகத்தை மாற்றணும், அந்த களி சாக்கடையை வேற இருக்கணும் அப்படிங்கிற நிகழ்வுக்காக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புதமான அருள்மலை சிவமலை கார்த்தியேயன் என்கின்ற கந்தனுடைய அற்புதமான நிலையை தொடர்ந்து அகத்திய பெருமான் ஆற்றிய உரை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியா இருக்கிய. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல், புரிதல் இல்லாத ஒரு நிலை இருக்கும். யுகம் மாற்றத்துக்கு கணங்கள் எல்லாம் அது உயர் இறை சூட்சமாகுது. அது என்னது புரியலை அப்படின்னு சொல்லதவங்களுக்கு படிப்படியாக புரியும் எதுக்கு யுகத்தை மாற்றணும் அப்படிங்கிறது. இல்லாட்டி ஒருத்தரும் இங்கே வாழ முடியாது. எல்லாம் கூண்டோட கைலாயம் தான். நம்ம பிள்ளைகள் இருக்காது, நம்ம நிலபுலன்கள் ஒன்றுமே இருக்காது, நீங்கள் தேடி வச்ச விஷயங்கள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆன்மாலாம் பிரித்து எடுக்கப்பட்டு அது இன்னும் தட்டி எழுப்பப்பட்டு தண்டனை லோகம்னு சொல்லக்கூடிய பாவங்கள் செஞ்ச நிலைக்கு பாவ லோகங்களுக்கு அனுப்பப்படும். சொர்க்கம் நரகம்னு சொல்லுது இல்லை, அந்த லோகங்களுக்கு அவங்கவங்க செஞ்ச நிலைகளுக்கு ஏற்ப அதை அனுப்பி வைக்கப்பட்டுரும். ஒன்றுமே இருக்காது. போய் படிப்படியாக தான் பிறகு வெள்ளம் வற்றி அது எவ்வளோ காலங்கள் ஆகுதுன்னு தெரியாது. படிப்படியாக வெள்ளம் வடிஞ்சு அதுக்கு பிறகு புல் பூண்டு முளைச்சி நிலைகள் மலரணும். இதுதான் விதி. ஆனால் விதியை மாற்றின சபை இது. அதனால் விதியெல்லாம் வென்று தான் நீங்கள் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி இதுக்குள்ளே அதற்குண்டான நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கும். அப்போ இனிமே நடக்காதா அப்படின்னா நடக்கும். தனித்தனியாக நடக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் நடக்கும், ஒவ்வொரு எல்லையாக நடக்கும். அங்கே அது நடந்துருச்சு, இங்கே இது நடந்துருச்சு, அந்த வீட்டுக்குள்ளே அது நடந்துருச்சு, இந்த வீட்டுக்குள்ளே இது நடந்துருச்சு. சொன்னபடி கேட்காம போனால் இப்படி போயிட்டான், இன்னென்ன சேட்டையெல்லாம் செஞ்சான், இப்படி போயிட்டான். இதெல்லாம் வச்சுருந்தான், இப்போ ஒன்றுமே இல்லை. அங்கே அந்த கார் வச்சுருந்தான், இந்த கார் வச்சுருந்தான், அத்தனை பிளாட் வச்சுருந்தான், இத்தனை பிளாட் வச்சுருந்தான். இப்போ பிளாட்பாரத்தில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். இப்படிங்கிற நிலை தான். சில பேரை கொல்லாமல் கொல்லும் பிரபஞ்சம். என்ன சாகாமல் சாகடிக்கும். உயிர் மட்டும் இருக்கும். மானம், மரியாதை, அந்தஸ்து, ஆடிக்காரி பேடிக்காரு ஒரு காரும் இருக்காது. காரி துப்பக்கூடிய நிலைமைக்கு பிரபஞ்சம் உன்னைய நடுத்தருள் எடுத்து வேடிக்கை பார்க்கும். இது ஒரு நிகழ்வு. இப்படி கண்டுபிடிக்கப்படியாத மறந்து ஒரு இன்ஜெக்ஷன் 14 லட்சம் ரூபாயாம். இதை ட்ரீட்மெண்ட் பண்ணால் 60 கோடி ரூபா வேணுமா, 30 கோடி ரூபா வரும். நோய் வருதா வரலையா? அது மாதிரி நோய் வந்தால் எங்கே போய் யார்கிட்ட போய் கடன் கேட்க? சொந்தக்காரன் கொடுப்பானா? சொத்து பத்து எல்லாம் விற்றா காணுமா? ஒன்றும் காணாது. கையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்கத்தான் முடியும். யார்கிட்ட போய் எத்தனை தடவை காலில் விழுந்தாலும் கொடுக்கவே மாட்டாங்க. எவனும் கொடுக்க மாட்டான். பிரபஞ்சம் கொடுத்தா தானே அவங்களுக்கு கொடுக்கணுங்க என்ன வரும்? அது மாதிரி நிலைகள் இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தர்ம யுகத்துக்குள்ள வந்தவங்களுக்கு படிப்படியா முன்னேற்றங்கள், அவங்களுக்கு நல்ல புத்தி வந்துரும்ல, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு வந்துடும். நம்ம இந்த இந்த சரீரம் இன்னைக்கு வனப்பா இருக்கும், இன்னைக்கு திடமா இருக்கும், இன்னைக்கு நல்லா நல்ல ஒரு கவர்ச்சியா இருக்கும், நாளைக்கு களிச்சாக்கடையா மாறி போயிடும் அப்படிங்கிற புத்தி வந்துடும் எல்லாருக்கும். தன் தேகத்தையும் தன் வண்ணத்தையும் தன்னோட ஒன்றுக்கும் ஆகாத மலிச்சு தூர போடக்கூடிய அந்த 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 நிலையை பேரக்கூட அது தலையிலிருந்து ஊதுந்துட்டா ரொம்ப அசிங்கமா பார்ப்பாங்க. அதை அப்படி விஷயங்களையும் வச்சுக்கிட்டு தன்னை பகட்டான ஆடைன்னு சொல்லி ஒரு தீக்குச்சி வச்சா பொசுங்கி போயிடும் எல்லா விஷயங்களும். அதை பொத்தி வச்சு பாதுகாப்பாக வச்சு அதை வச்சு இதை வச்சு அங்கே தடவி இங்கே தடவி அதை கலரை மாற்றி இதை கலரை மாற்றி எல்லா விஷயங்களையும் மாற்றி அங்கே அவயங்களை கூட மாற்றுதாங்க, இல்லாத இருக்கதை காமிக்காங்க. ஆனால் இருக்க வேண்டிய விஷயங்கள் யார்கிட்டையும் இல்லாமல் போகுது. அதுதான் அன்பு, கருணை. அந்த விஷயங்களை உள்ள வைக்கும்போது அத்தனை விஷயங்களையும் உங்களை சரணடையும் அப்படிங்கிறதான் சொல்ல வந்திருக்கு. பயங்காட்டலை, மீண்டும் சொல்லுதா பயங்காட்டலை, பக்குவப்படுத்து, அறிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுது, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுது, புரிஞ்சுக்கோங்கன்னு உங்களை சொல்லுது. அதனால் எல்லாரும் எல்லா விஷயங்களும் மாறக்கூடிய நிலைகள், உடலியல் விஷயங்களில் இருந்து, பொருளியல் விஷயங்களில் இருந்து, கண்ட விஷயங்கள்ல இருந்து, உங்களை வணங்கி நிற்கிற விஷயங்கள்ல இருந்து, உங்களை வாழ்த்தி நிற்கிற விஷயங்கிறது எல்லா விஷயங்களும் மாற்றத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். மாறாத விஷயம் ஒன்று இருக்குன்னா அது உன்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு, 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 இறைமை, 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 உண்மை, உண்மை, உண்மை அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் உன்கிட்ட மாறாத இருக்கு. அதுக்குள்ள இருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈர்க்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ அசிங்கமா இருந்தாலும் அன்பான அவங்ககிட்ட நாடி போகிறாங்களா இல்லையா?
ஜீவராசிகள் வந்து எவ்வளவுதான் ஒரு விஷயங்களா இருந்தாலும் அவங்க அன்பு செஞ்சதை வந்து பிரபஞ்சம் இன்னைக்கு மறக்காது. அது செஞ்சாரு, இது செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு அப்படிங்கிற விஷயங்களை மனுஷங்க கூட சில நேரத்துல மறந்து போயிடலாம். பிரபஞ்சம் மறக்காது. என்ன எல்லாரும் இப்போ வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் அப்படி நிக்காமலும் ரொம்ப பேர் போயிருக்காங்க. யாருன்னு பார்த்தா பெரிய சொத்து சேர்த்தவங்க கிடையாது, உடல்வியல் விஷயங்கள்ல இருந்தவங்க கிடையாது, மனத்தை தூய்மையா வச்சவங்க தான் இப்ப சரித்திரம் பேசக்கூடிய மகான்களா, யோகிகளா, ஞானிகளா, யுகம் யுகம் கடந்தும் சிரஞ்சீவியா இருந்து இப்படி உட்கார்ந்து பேசக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஆற்றல்களா இருக்கு. இல்லாட்டி காணா பொருளா, அழிஞ்சு போத பொருளா என்னைக்கும் எல்லாரும் போயிடுவாங்க. இறைவன் எல்லாம் அந்த நிலையில தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சித்தர்களும் அந்த நிலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சிவசபையில வர்றவங்களும் நாளைக்கு அந்த நிலையில தான் உட்கார போறாங்க அப்படிங்கிற நிலையை சொல்லி, வாழும் கலைய உண்மையா வாழ்வியல் முறைய எப்படி வாழணும், பிரபஞ்சத்தோட ஒத்தியல்போட எப்படி போகணும், பிரபஞ்சத்தோட நேசத்தோட எப்படி போடணும், பிரபஞ்சத்தை ஏமாத்தாம எப்படி வாழணும், பிரபஞ்சமா எப்படி மாறி வாழணும் அப்படிங்கிற, பிரபஞ்சமா இருந்து எல்லாருக்கும் அனுக்கிரகம் கொடுக்கறதுக்கு என்ன நிலை பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த விஷயங்களை இங்க எளிமையா உங்க வீட்டு தயிர் சாதம் மாதிரி, பழைய சாப்பாடு மாதிரி, உங்க வீட்டுல நீங்க செய்யக்கூடிய பதார்த்த நிலைகள் மாதிரி, உங்க அன்னை உங்களுக்கு கொடுத்த நிலை மாதிரி பக்குவமா பதனமா எந்த நேரங்கள்ல எதை கொடுக்கணும், எந்த பொழுதுல எதை சொல்லணும்னு சொல்லி உங்களை வழி நடத்தி அற்புதமா வாழ்வியல் முறைய கலைய அதன் உண்மையான உயர் சூட்சமத்தை இங்கே தான் சொல்லி கொடுக்குற பணி தான் இங்கே பிரதான பணியாக இருக்குது. அதெல்லாம் முக்கியமான பணி யுகமாற்ற பணி. அப்போ அதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற உங்களை கட்டாயப்படுத்தலை, வந்தால் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுதோம். இன்னைக்கு வந்து சிவசபையில் கேட்டு நிற்கல, எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். அது வந்து பேராசைன்னு சொல்ல, இடர் வரப்பை தான் சிவசபையிட்ட வந்து நம்ம நிற்கும். அப்போ வந்து வருங்காலத்துக்களை இப்போ மருந்து கொடுத்துடலாம், மாத்திரை கொடுத்துடலாம், அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி விடுத்துடலாம். ஆனால் நாளைக்கே ஒரு குறை வராதுன்னு யாரு கண்டா? எப்பவும் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க கற்றுக் கொடுக்குற இடம் தான் இது. இப்போ மண்டையடிக்கு மாத்திரை போட்டு, தலைவலிக்கு மாத்திரை போட்டு, கால் வலி கை வலிக்கெல்லாம் மருந்து கொடுத்துருதோம் சிவசபை. ஆனால் எப்பவும் உங்களுக்கு எந்த விஷயங்களும் வந்துடக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் அதை நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே பாடமாக எடுக்கப்படுது. அது யார் எடுக்கா? கடவுள் எடுக்காரு, இறைவன் எடுக்காரு. அற்புதமான பெருங்கூட்டங்கள் இருக்கு. ஞானியர்கள் பெருங்கூட்டத்துக்கு மேல ஒரு கூட்டம் கிடையாது. அவங்க இருந்து வழி நடத்திட்டு வராங்க சபைய. இப்படி ஒரு சபையை எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லி, உயர்ந்த பாதையை நோக்கி உயர்ந்த பயணமா பயணப்பட்டு இருக்கு சபை. அதனால உங்களுக்கு ஏதோ நாங்க பேசுறது வந்து இங்க உள்ளவங்களுக்கு இப்ப சொல்றது, பிரபஞ்சத்துல வெளியில உள்ளவங்க வந்து அதாவது விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை இங்க வச்சு, இந்த வாக்க, இந்த வன்மைய, இறை சூட்சமத்தை இறை சபையில நிகழக்கூடிய உயர் இறை அவதார நிலைய அகத்தியம் வந்து நிகழ்த்துகின்ற அற்புதமான ஆசி உரைகளை எல்லாம் கேட்கறவங்க விழிச்சுக்கிடுவாங்க, பிழைச்சுக்கிடுவாங்க. மற்றவங்க தூங்கிடுவாங்க. ஒரே தூக்கமா பிரபஞ்சத்தை விட்டே தூங்கி போகக்கூடிய நிலைகள் வருது. அவங்க சந்ததிகள்லாம் இடர்கள் இன்னல்களை சந்திக்கு தர்மத்தின் வழியில் பயணப்படாத யாரையும் தர்ம யுகம் உள் வாங்கவே வாங்காது. அங்க இடம் கொடுக்காது அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து அதர்மம் தலைவிரித்திய ஆடினா கலிகும். அங்களுக்கு அவன் இடம் கிடைக்கும். அவன் சொன்னதை கேட்கறதுக்கு 4 பேர் இருப்பான். அவன் புழுவதை கேட்கறதுக்கு 400 பேர் இருப்பான். கவர்ச்சியை கண்டு மயங்கிறதுக்கு ஒரு உலகமே காத்துக்கிட்டு இருக்கும். அதுல பார்த்து, இதுல பார்த்து, அங்க பார்த்து, இங்க பார்த்து, திரையில பார்த்து சொன்னதை கேட்டு ஒரு மாய கூட்டங்களை நிற்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் தர்ம யுகத்துல இன்னும் நடக்கவே நடக்காது. எவன் உண்மையானா சொல்லுதான், எவன் சத்திய வழியில நடக்கான், எவன் நேர்மை வழியில நடக்கான், அவனை தூக்கி மேலே வையின்னு தர்ம யுகம் வச்சு அழகு பார்க்கும். அது உங்களை சுற்றி இருக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் இல்லத்துலைனாலும் சரி, எல்லா நண்பர்கள் வட்டத்துலைனாலும் சரி, இன்னும் வரும் காலங்களில் ஃப்ராடு பித்தலாட்டத்துக்கு இடம் கிடைக்காது. அதை காட்டி இதை காட்டி காரை காட்டி பங்களாவை காட்டி துட்டை காட்டி பொண்ணை காட்டி பொருளை காட்டி ஒன்றை காட்டி அதை காட்டி இதை காட்டி எதை காட்டி யாரையும் மயக்க முடியாது. அதுல இருந்து மீண்டு வருது யுகம் அப்படிங்கிறத சொல்லி இப்பவுமே அறிய ஆரம்பிச்சிட்டாங்களா? இவன் இங்க மேடையில இப்படி பேசிட்டு வீட்டில் போய் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுதாங்க, சொல்லலையா? இவன் இப்படித்தான் இருப்பான், அப்படி இருப்பான் இன்னொரு பக்கத்துல அப்படின்னு சொல்லுதாங்களா இல்லையா?
பேசையில நல்லா இருக்கும், ஆனா செய்யலாம் இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் இப்ப இல்ல. அது பிரபஞ்சம் கையில எடுக்க போகுது. அவனை தண்டிக்கக்கூடிய விஷயத்த யார் எடுக்க போறா? யார் எடுக்க போறா? பிரபஞ்சம் எடுக்க போகுது. என்ன நீங்க தான் யுகம் உன் யுகம் முடிஞ்சதுடா. இன்னும் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்லைன்னு பிரபஞ்சம் வந்து உச்சி மேல வச்சு ஒரே அமுக்கு அமுக்குனார்லா. யாரு? உள்ள வச்சு அமுக்குனார்லா. ஆ? அது மாதிரி காலை தூக்கிருச்சு பிரபஞ்சம். அது கலியுக தேவ சித்த சபை தான். பிரபஞ்ச மகா சித்த சபையா மலர்ந்திருக்கு. அமுக்க போறவங்க யாரு? அவதார நிலைகள்லாம் யாரு? சிவமகா வாழை சித்தனும் சிவசபையோ இல்ல. சீடர்கள், கிளைச்சபை வச்சிருக்கிறவங்க, இல் சபை வச்சிருக்கிறவங்க. நீங்க தான் வாமனனா மாறப் போறீங்க. நீங்க இருக்கக்கூடிய தர்ம யுக பயணத்துல கலியுகம் வந்து ஓடிரும். நீங்க மாறினாலே யுகம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வீடு மாறையில ஒரு வளாகம் மாறும். ஒரு வளாகம் மாறையில ஒரு கிராமம் மாறும். ஒரு கிராமம் மாறையில ஒரு நகரம் மாறும். ஒரு நகரம் மாறையில ஒரு நாடு மாறிடும். நாடு மாறையில என்ன மாறும்? ஒரு பெரும் எல்லை சொல்லக்கூடிய அந்த ஒரு அது இதுன்னு சொல்லுதாங்கல்ல, அந்த நிலைகள் எல்லாம் மாறும். அப்ப என்ன ஆயிரும்? யுகம் மாறிரும். அதத்தான் இந்த பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரும் வந்து ஞானிகள்லாம் வந்து எப்படி அறிவில்லாத செயல்களை, மூடத்தான செயல்களை செய்வாங்களா? கொக்கு தலையில வெண்ணெய் வைக்குது எவன் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. கொக்கை பிடிக்கணும்னா கொக்கு தலையில வெண்ணெய் வச்சா வெயில் அடிச்சா ஊறியும், கொக்கு கண்ணு தெரியாம போயிரும். கபக்குன்னு போய் பிடிச்சிடலாம். அப்போ கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிறது யாரு? அது ஒரு முட்டாள்தனமான செயலுக்கு அந்த கதையை சொல்லுவாங்க. அப்ப சித்தர்கள் ஞானிகள்லாம் அப்படி செயலை சொல்லுவாங்களா? நடக்கதைத்தான் சொல்லுவாங்க. சொன்னதைத்தான் செய்வாங்க. செய்யறதான் சொல்லுவாங்க. அந்த நிலையில தான் சித்த சபை வந்து யுகத்தை மாத்திருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வச்சிருக்கு. இது முட்டா என்ன வண்டானான்னு எல்லையில உட்கார்ந்துக்கிட்டு 2 மேடையை போட்டுக்கிட்டு 4 ஸ்டூலை போட்டுக்கிட்டு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிய அப்படிங்கிற கூட்டமெல்லாம் காணாம போகுது. வாய் அடைச்சு நிற்க போகுது. இறைவன் வந்து பேசையில எவன் எதுக்க குறுக்க நிற்பான்? இறைவன் பேரை சொல்லி அவன் பித்தலாட்டம் பண்ணி பிதற்றிக்கிட்டு அலையுதாங்க. அங்க சொன்னாரு, இங்க சொன்னாரு, அப்படி காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்துருப்பாரு. ஏதோ ஒரு ஜென்மங்கள்ல நீ செஞ்ச நிலைக்காண்டி 1 தடவை 2 தடவை காட்சி கொடுத்துருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு நீயே இறைவனா சித்தரிக்கப்பட்ட குடங்கள்லாம் இப்போ அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. போன ஜென்மத்தில் அந்த ஒருத்தன் அலைதான், அங்கே ஒருத்தன் அலைதான், இங்கே ஒருத்தன் தான், எங்கெங்க அலைதான், நாட்டை விட்டு ஒருத்தன் ஓடி போய்கிட்டு எங்கேயோ பதுங்கிட்டு என்னமெல்லாம் சொல்லிக்கிட்டு அலைதான். அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து பிரபஞ்சம் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. வருங்கால கவனிக்காது. இப்போ யாருக்காச்சும் சாமியாருக்கு மரியாதை இருக்கா? மரியாதை கிடையாது. யாருக்காச்சும் சித்தன்னு சொல்லிட்டு வந்தா கம்ப வெட்டி அடி. அங்க அது என்னது அங்க பிதற்றிக்கிட்டு இருந்திருக்கான். அங்க தீத்தளத்துல ஒரு ஆளு ஒரு சாமியாரை விரட்டி விரட்டி அடிச்சுட்டாங்க. ரோட்ல ஓட விட்டு அடிச்சுட்டாங்க. ஏன்னா மக்களை பீதி அடைய விட்டுக்கிட்டு இருக்கான். அதனால வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா யுகம் மாறுது. தர்ம யுகமா மலருது. பித்தலாட்டக்காரங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும். எக்காலத்துலயும் இருப்பாங்க. அந்த பித்தலாட்ட கூட்டத்துல சேர்றவங்க பேராசக்காரங்க தான் அந்த கூட்டத்துல போய் சேருவாங்க. உண்மையான நேர்வழியில போறவங்க இப்படி சிவசபை மாதிரி உயர் இறை சச்சங்க நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டு தன்னையும் மாத்திக்கிட்டு தரணியை மாற்றக்கூடிய பணிதான் உயர்வான பதவின்னு சொல்லிக்கிட்டு வாழும் கலையாக சந்தோஷமா நிம்மதியா ஆனந்தமா எப்படி இருக்கும்? துன்பங்கள் வராம வாழ்வது எப்படி இருக்குது? இந்த 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 நிலைகள்ல இருந்து எப்படி தப்பிச்சு ஓடி போயிறது அப்படிங்கிற விஷயங்களை தாங்க மட்டும் அறிஞ்சது இல்லாம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள சுத்தி இருங்களுக்கு சொல்லிச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய நிறைய கற்றுக்கக்கூடிய உயர் விஷயத்தான் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. எளிமையா இருக்கலாம், காமெடியா இருக்கலாம், சந்தோஷமா ஆனந்த கூத்தாடி இருக்கலாம். ஒண்ணுமே நாங்க செய்யாத மாதிரி தெரியலாம். ஏதோ வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட தொகையை வச்சு ஒரு பூஜை முறையை எடுத்து அன்னதானங்கள் போட்டு ஒரு சிறு நிகழ்வா இருக்கலாம். ஏன்னா மக்கள்லாம் பிரம்மாண்டத்தை பார்த்து மெய்மறந்து இருக்கும். அங்க அவ்வளவு அன்னதானம் நடக்கு, இங்க இவ்வளவு அன்னதானம் நடக்கு, இத்தனை மூட அரிசி பொங்கி போடுதாங்க, இப்படி வராங்க, அந்த சாமியார் இந்த கார்ல வராரு, இந்த கார்ல வராரு, அவங்க இங்கெல்லாம் இருக்கு, அமெரிக்கால இவ்வளவு சொத்து இருக்கு, சிங்கப்பூர்ல மலேசியால இவ்வளவு சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது உனக்கு என்ன ஆக போகுது? அவன்கிட்ட இருக்கு, நீ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன் என்ன உன்கிட்ட சொல்லி கொடுக்க போறாங்க? ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டான். ஆனா இங்கேயும் ஒண்ணுமே சொல்லி கொடுக்க மாட்டோம். ஆனா எல்லாம் புரியும். இங்க எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டோம். ஆனா எல்லாமே புரிஞ்சிடும். நீங்க வந்துகிட்டே இருந்தா, பார்த்துக்கிட்டே இருந்தா. இங்க வந்து கோமாதா பூஜை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். சும்மா உட்காரதான் சொல்லுது உங்க தவத்துல. அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி அந்த சக்கரத்தை பாரு, இந்த சக்கரத்தை பாரு,
அதை செய் இதை செய், வாசியை இப்படி இழு அப்படி இழு, தலைகீழ தொங்கு, மல்லாக்க படுத்துக்கோ, குப்புற படுத்துக்கோ, இப்படி படுத்துக்கோ அப்படி படுத்துக்கோன்னு ஏதாச்சும் நாங்கள் சொல்லுதம்மா. ஒன்றும் சொல்ல மாட்டோம், சும்மா உட்காந்துரு. சொல்லற சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இங்கே கடைபிடிக்கப்படுது. உங்களை சும்மா தான் இருக்க சொல்லுது. நாங்கன்னா பேசி ஆகணும். எங்களுக்குள்ள ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இருக்கு. நாங்கள் சும்மா இருந்தால் குறுமலையிலையோ இமயமலையிலையோ எங்கேயோ ஒரு மலையில போய் உட்காந்துக்கிட்டு கோக்குள்ள உட்காந்துட்டு அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி எங்க பாட்டை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்காண்டி படைக்கப்படலை சிவசபை. எல்லாரையும் வந்து ஞானி ஆக்கிறதுக்கு தான் இந்த ஞான மகா சபை படைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இறையாண்மை தெரியணும், ஆன்மீக தெரியணும், வாழும் கலை தெரியணும், பழைய விஷயங்களை தூக்கி தூர போடணும், புரியாத விஷயங்களை கையில் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காள். எதுக்கு? இது காலம் கிடையாது. உனக்குள்ள எல்லா புத்தகங்களும் இருக்கு, உனக்குள்ள எல்லா விஷயங்களையும் இருக்கு. ஒன்றும் தெரியாத இடத்துல அகத்திய பெருமான் என்ன பாராட்டுதாரு. அதுக்கெல்லாம் தகுதியான ஆட்களா அப்படின்னு நம்ம வந்து பரிசீலனை பண்ண வேண்டியது இருக்கு. என்ன செஞ்சிட்டோம்? நான் என்ன என்னுடைய கடமைத்தானே செஞ்சேன் அப்படின்னு ஒரு காமெடியில் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அகத்திய பெருமான் சொன்ன கடமையை தான் நாங்கள் செஞ்சோம். ஆனால் பிரபஞ்சம் வந்து மகிழ்ச்சி அடையுது, வாழ்த்துது, வணங்குது, பணியுது, எல்லா விஷயங்களும் செய்யுது. அந்த விஷயங்களும் உங்களையும் பார்த்து பிரபஞ்சம் செய்யணும். வாழ்ந்தவர் கோடி, மீண்டும் மீண்டும் அதான் சொல்லுதான், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, பிரபஞ்சத்தில் அடையாளம் இருக்குது யாரு அப்படிங்க. இப்போ மக்களை விட்டு தள்ளுங்க, பிரபஞ்சத்தை அடையாளமாக இருக்குது யாரு? மக்கள்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை பேர் மறைஞ்சு போயிடும். மறையாதவங்க ஞானிகள் தான் இருந்துட்டு வராங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த யுகத்தில் வாழ்ந்தாருன்னு அகத்திய பெருமான் தெரியவே தெரியாது நமக்கு. எங்கே இருந்து வந்தாரும் தெரியாது. அவர் ஆற்றிய பணிகள், அற்புதங்கள், இறைவனுக்கு செய்த உதவிகள், அவர்கள் சீடர்களுக்கு செய்த உன்னதமான விஷயங்கள் யார் பார்த்தாலும் அகத்திய பெருமான் தான் குருநாதர்னு சொல்லுதாங்க. அப்போ அவர் எவ்வளோ பெரிய பணி செஞ்சிருக்காரு, கால் வலிக்க எவ்வளவு தூரம் நடந்திருப்பாரு, எத்தனை வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் பார்த்திருப்பாரு, எத்தனை வஞ்சக போட்டி பொறாமை துரோக நிலைகளை எல்லாம் சந்திச்சுப்பாரு. எல்லாம் கடந்து வந்து ஆனந்த கோலத்துல, அகத்தியமே ஆனந்தம் அப்படிங்கிற அற்புதமான கோலத்துல சிரித்த முகத்தோட புன்னகை செய்யும் அகத்திய பெருமானை எங்கேயும் போய் பார்க்க முடியாது. அகத்திய பெருமான்னா தன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, அவரை கண்டாவரே பயந்து போயிருப்பாங்க எல்லாருமே, சித்தர்களே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஆசான் சபையில வந்து இப்ப எப்படி இருக்காருன்னா, சபையோட ஆற்றல் அவர் நினைச்சது நடந்து போச்சு. அதனால மகிழ்ச்சியான அகத்தியரா ஆனந்த கோலத்துல அனந்த நாராயணனா, சத்திய நாராயணனா, நித்திய நாராயணனா, நிகரில்லாத சிவமா, அதாவது என்ன சொல்லுது, ஒரு சீரியஸ்னஸ் எல்லாம் இல்லைன்னு கிடையாது, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்மளை போன்றவங்கள மகிழ்ச்சி அடைய வச்சு நம்ம பாதையில கூட்டுட்டு போய் அப்படி அவங்க உயர்வடைய வைக்கணும், தன் நிலைக்கு வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறதான் அகத்தியரோட நிலை. அவரோட சபையும் அதைத்தான் செய்யும். சபை சீடர்களும் நீங்க அதைத்தான் செய்யணும். ஏன்னா ஒரு வாழும் குருவை வந்து நீங்க பார்த்துட்டீங்க. தெரியாதவங்களையெல்லாம் இங்க கூப்பிட்டு பேசக்கூடிய ஆற்றல் இந்த சபையில இருக்கு. அழைச்சு கூப்பிட்டு பேசக்கூடிய, ஏன் உங்க முன்னோர்கள் மூத்தோர்களை கூட நீங்க சபையோட உயர் சீடர்கள் ஆகும்போது கூப்பிடுறதுக்கு உண்டான விஷயங்கள் இங்க அனுகிரகங்கள் பண்ணப்படுது. எங்க தாத்தா இருந்தாங்க, எங்க முப்பாட்டன் இருந்தாங்க, எங்க குலத்துல ஒரு சித்தர் இருந்தாரு அப்படின்னா கூட நீங்க எங்க சீடர் ஆகல, அவங்கள கூப்பிட்டு பேசக்கூடிய வல்லமை இந்த சபைக்கு இருக்கு. இங்க முடியாதது ஒண்ணுமே முடியாது. யுகத்தையே மாற்றணும்னு சொல்லி அமரையில வேற என்ன விஷயம் இங்க முடியாதா இருக்க போகுது? அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விஷயமெல்லாம் நம்பிக்கை, சரணாகதி. 4 விஷயத்தை தூர தள்ளி வச்சுட்டு நீங்க சபையை சரணடையும் போது சபையில் உள்ள அத்தனை கணங்கள் சடமடைஞ்சு உங்களை சபை அடைஞ்சு உங்கள் இல்லம் உள்ளம் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படும். நீங்க உயர்வடைவீங்க, உன்னத அடைவீங்க. வந்ததுக்கு உண்டான வாழ்வதற்கு உண்டான அற்புதமான காரணங்களை நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஏன் படைக்கப்பட்டோம், ஏன் வந்தோம், நம்ம பயணம் என்ன, நம்ம நோக்கம் என்ன, நம்ம எங்க இருந்து வந்தோம், எங்க போக போறோம், எத்தகைய தளத்துல போய் அமராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், பாவ நிலைகள்ல உள்ள பிறப்பெடுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், உயர்ந்த பிறப்பெடுக்கிறதுக்கு நம்ம சந்ததிகள் வந்து உயர் நிலையில நம்ம இல்லாதவோடும் நிம்மதியா வாழறதுக்கு என்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு போகலாம். எல்லா விஷயங்களும் நீண்ட கால திட்டம்னு சொல்லுவாங்களா, 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம் கிடையாது. இது யுகம் மாறினாலும் உங்களோட வாரிசு நிலைகள், உங்களுடைய அதாவது எதிர்காலத்துல நீங்க எத்தனை யுகங்களா வாழணும் அப்படிங்கதான் தீர்மானிக்கக்கூடிய தளம். உயர்வான விஷயங்களை இங்க வந்து மிக எளிமையா, அதான் எளிமையான சபை ஆனால் வலிமையான சபைன்னு சொல்லப்படுது. எளிமையா இருக்கும்
ஆனா பயணம் வலிமையானது, உயர்வானது. லேசான விஷயமா தான் இருக்கும். ஆனா அதோட ஆற்றல் வந்து கனமானது அப்படின்னு சொல்லி, அற்புதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் வாழ்த்து சொல்லி, ஏதாச்சும் ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் இருந்தா 1, 2 கேட்டுட்டு, அதற்கு பிறகு நீங்க உங்களோட இகலோகத்துக்கு தேவையான வினாக்கள கேட்டுக்கலாம். இறை காட்சிகள், இறை சம்பவங்கள், இறை நிகழ்வுகள், உங்களுக்குள்ள நடந்துட்ட விஷயங்கள் எதுனாலும் கேளுங்க. உங்களோட வாழ்வியல் நடந்த விஷயங்கள், நீங்க கனவுல கண்டோம், வழிபாட்டுல கண்ட குறைபாடுகள், இல்லாட்டி நிறை நிலைகள், எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்த கூட கேட்கலாம் நீங்க. யார் வேணாலும் கேட்கலாம். இன்றைய தவத்துல கண்ட காட்சிகளை கேட்கலாம். இது எல்லாம் ஒரு உன்னதமான புரியாதவங்க இது ஒரு உயர் தளத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் யாரும் மறந்துடாதங்க. இது உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களா இருக்கலாம், புரியாத விஷயங்களா இருக்கலாம், புது விஷயங்களா இருக்கலாம். ஆனா இது இறைவனோட கலந்திருக்கின்ற நேரம், ஞானிகளோட கலந்திருக்கின்ற நேரம், ஞான நூலை புரட்டி பார்த்து சொல்லுகின்ற நேரம். அதனால உட்கார்ந்திருக்கிற தலம் உயர்வான தலம். வாங்க.